வகுப்பு 3. தலைப்பு: வாருங்கள் பயணம் செய்வோம். பகுதி 2. வணக்கம் மாணவ செல்வங்களே, மற்றொரு சுவாரஸ்யமான அமர்விற்கு உங்களை வரவேற்கிறோம். பகுதி 1 நாம் பின்வருவனவற்றை பற்றி தெரிந்து கொண்டோம். போக்குவரத்து முறைகள், சிறப்பு போக்குவரத்துக்கான வாகனங்கள், மூன்றாம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலின் பயணம் செய்வோம் பகுதி 2 என்ற பாடத்திலிருந்து போக்குவரத்து பற்றி மேலும் அறிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வீர்கள். பகுதி 2 முடிவில் உங்களால் பின்வருவனவற்றை பற்றி அறிந்து கொள்ள முடியும். கிராமங்களில் மக்கள் எவ்வாறு பயணம் செய்கிறார்கள், பழங்கால போக்குவரத்து முறைகள், பாதுகாப்பற்ற பயண முறை. முதலில் ஒரு மன வரைபடத்தை பாருங்கள். கிராம போக்குவரத்து மாட்டு வண்டிகள், மிதி வண்டிகள், விசையுந்துகள், தானியங்கி மூவுருளி உந்து. பழங்கால போக்குவரத்து மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகள் அல்லது படகுகள். புதிதாக சிலவற்றை கற்றுக்கொள்வோம். முக்கிய வார்த்தைகள்: 1. பயணத்திற்கு பயன்படுத்தப்படும் விலங்குகள். 2. ஆபத்தான பயணம். 3. பழங்கால போக்குவரத்து முறைகள். கிராமங்களில் மக்கள் எவ்வாறு பயணம் செய்கிறார்கள்? குழந்தைகளே, சூராரம் என்பது ஒரு வனத்திற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமம். மக்கள் தேன், பிசின், சோப்பு காய்கள் மற்றும் பிற பொருட்களை சேகரிப்பதற்காக காட்டிற்கு செல்கிறார்கள். ஆனால் அந்த காட்டில் சாலைகள் இல்லை. எனவே அவர்கள் நடந்தோ மாட்டு வண்டிகளையோ மிதி வண்டிகளையோ பயன்படுத்துகிறார்கள். சூரத்திற்கு பேருந்துகள் வருகின்றன. ஆனால் முறையான சாலைகள் இல்லாததால் அவர்கள் வெகு தூரம் செல்வதில்லை. ஆகவே அந்த கிராமங்களில் உள்ள மக்கள் பயன்படுத்துவது மாட்டு வண்டிகள், மிதி வண்டிகள், விசையுந்துகள், தானியங்கி மூவுருளி உந்து. உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளே, சில கிராமங்களில் மக்கள் பயணம் செய்ய விலங்குகளையும் படகுகளையும் பயன்படுத்துகின்றனர். சில கிராமங்களில் மக்கள் குதிரைகளில் சவாரி செய்கிறார்கள். வனப்பகுதிகளில் யானைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பாலைவன கிராமங்களில் ஒட்டகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மேடான அல்லது குறுகலான பாதைகளில் கழுதைகள் பொருட்களை சுமந்து செல்ல உதவுகின்றன. ஆறுகள் அல்லது ஏரிகளுக்கு அருகிலுள்ள கிராமங்களில் படகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே குழந்தைகளே, மக்கள் தங்கள் வாழும் இடத்தையும் தங்கள் தேவைகளையும் பொறுத்து பல்வேறு வகையான போக்குவரத்து முறைகளை பயன்படுத்துகிறார்கள். பார்க்கலாம். பழங்கால போக்குவரத்து முறைகள். குழந்தைகளே, இன்று நாம் ஆட்டோக்கள், ஸ்கூட்டர்கள், பேருந்துகள், ரயில்கள், கப்பல்கள் மற்றும் விமானங்கள் போன்ற வாகனங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, முன்காலத்தில் மக்களிடம் இந்த வாகனங்கள் இருக்கவில்லை. பழங்காலத்தில் மக்கள் மாட்டு வண்டிகளையோ குதிரை வண்டிகளையோ அல்லது படகுகளையோ பயன்படுத்தினர். மேலும் பலர் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நடந்தே சென்றனர். நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டியிடமோ
அல்லது பெரியவர்களிடமோ கேட்கலாம். தங்கள் இளமையில் எப்படி பயணம் செய்தார்கள் என்பதை அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். இப்போதெல்லாம் வேகமாகவும் எளிதாகவும் பயணிக்க உதவும் சிறந்த வாகனங்கள் நம்மிடம் உள்ளன. பாதுகாப்பற்ற பயண முறை. குழந்தைகளே, படங்களை கவனமாக பாருங்கள். சிலர் எப்படி பயணம் செய்கிறார்கள் என்று பார்க்கிறீர்களா? பேருந்துகள் மற்றும் ரயில்களின் மேல் அமர்ந்திருப்பது, மகிழுந்துகளுக்கு வெளியே தொங்குவது, நெரிசல் மிகுந்த விசையுந்துகள் மற்றும் தானியங்கி மூவுருளி உந்துகளில் பயணம் செய்தல். இதுதான் பயணம் செய்வதற்கான சரியான வழியா? இல்லை, அது அப்படி இல்லை. இது பாதுகாப்பானது அல்ல. ஒரே வாகனத்தில் அதிகமானோர் பயணம் செய்தாலோ அல்லது தவறான வழியில் பயணம் செய்தாலோ அது மிகவும் ஆபத்தானதாக அமையலாம். நாம் பாதுகாப்பாக பயணிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். மக்கள் கீழே விழுந்து காயமடையலாம். விபத்துக்கள் ஏற்படலாம். வாகனங்கள் சேதமடையக்கூடும். அது யாருக்கும் பாதுகாப்பானதாகவோ அல்லது வசதியானதாகவோ இல்லை. ஆகவே குழந்தைகளே, நாம் எப்போதும் பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும். வாகனத்தில் ஒழுங்காக உட்கார வேண்டும். ஒரு வாகனத்தில் அதிகமான நபர்களை ஒருபோதும் திணிக்காதீர்கள். குழந்தைகளே, வாகனத்தில் இருக்கும்போது எப்போதும் ஒழுங்காக உட்காருங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மக்கள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வாகனங்களை பயன்படுத்துகிறார்கள். நாம் எப்போதும் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும். ஒழுங்காக அமருங்கள். வாகனங்களில் ஒருபோதும் நெரிசலை ஏற்படுத்தாதீர்கள். வேகத்தை விட பாதுகாப்பே எப்போதும் முக்கியம். நன்றாக செய்தீர்கள் குழந்தைகளே. உங்கள் வீட்டு மதிப்பீட்டை செய்ய மறக்காதீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வீட்டு பாட மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1. பாலைவனங்களில் எந்த விலங்கு பயணம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது? ஆ. யானை. ஆ. ஒட்டகம். இ. குதிரை. கேள்வி 2. நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல எந்த வாகனம் பயன்படுத்தப்படுகிறது? ஆ. சாலை உருளை. ஆ. தீயணைப்பு வாகனம். இ. அவசர சிகிச்சை வண்டி. கேள்வி 3. இவற்றில் எது பாதுகாப்பானது? ஆ. ஒரு பேருந்தின் மேல் அமர்ந்திருப்பது. ஆ. வாகனத்தின் உள்ளே ஒழுங்காக அமர்ந்திருப்பது. இ. ஒரு வாகனத்திற்கு வெளியே தொங்குவது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. காடுகளில் வாழும் மக்கள் நடந்து செல்கிறார்கள் அல்லது பயணம் செய்ய டேஷ் பயன்படுத்துகிறார்கள். கேள்வி 2. ஒட்டகங்கள் டேஷ் பயன்படுத்தப்படுகின்றன. கேள்வி 3. டேஷ் தோண்டுவதற்கும் கனமான பொருட்களை தூக்குவதற்கும் பயன்படுகிறது. கேள்வி 4. வேகத்தை விட டேஷ் முக்கியமானது. கேள்வி 5. சாலைகள் இல்லாத கிராமங்களில் டேஷ் பயன்படுத்தப்படுகின்றன. பின்வருவனவற்றை பொருத்துக. ஆ பக்கம். 1. அவசர சிகிச்சை வண்டி. 2. யானை. 3.
தீயணைப்பு வாகனம். 4 சாலை உருளை. ஆ பக்கம் ஆ காடு. ஆ சாலைகளை அமைக்கிறது. இ மருத்துவமனை. ஈ தீயை அணைக்கிறது. பின்வரும் சிறு கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். கேள்வி 1. சூராரம் கிராம மக்கள் காட்டிலிருந்து என்னென்ன சேகரிக்கிறார்கள்? கேள்வி 2. மக்கள் காட்டில் எவ்வாறு பயணம் செய்கிறார்கள்? கேள்வி 3. முறையான சாலைகள் இல்லாத கிராமங்களில் பயன்படுத்தப்படும் ஏதேனும் 2 வாகனங்களின் பெயர்களை குறிப்பிடுக. கேள்வி 4. வெவ்வேறு இடங்களில் பயணத்திற்காக எந்தெந்த விலங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன? கேள்வி 5. பயணத்திற்கு ஒட்டகங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன? கேள்வி 6. அவசர சிகிச்சை வண்டி எதற்கு பயன்படுகிறது? கேள்வி 7. தீயணைப்பு வாகனம் என்ன செய்கிறது? கேள்வி 8. பேருந்து அல்லது ரயிலின் மேல் அமர்வது ஏன் பாதுகாப்பற்றது? கேள்வி 9. பயணம் செய்யும் போது நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியவை யாவை? கேள்வி 10. நிலத்தை தோண்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வாகனத்தின் பெயரை குறிப்பிடுக. படங்களை வரைந்து வண்ணம் தீட்டவும். உங்களுக்கு பிடித்த ஏதேனும் 2 வாகனங்களின் படங்களை வரைந்து அவற்றுக்கு பெயரிடுங்கள். பாடத்திட்ட பணி. ஞாயிற்றுக்கிழமை அன்று 1 மணி நேரம் உங்கள் தெருவில் செல்லும் வாகனங்களை கவனியுங்கள். அவற்றின் விவரங்களை அட்டவணையில் நிரப்பவும்.